சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வள்ளி திருமண நாடகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் அதுல கல்யாணம் பண்ணிக்கிற மாலைய சேதுவும் தமிழ்ச்செல்வியும் மாத்திக்கிட்டாதான் பரிகாரம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னதுனால கடைசி பரிகாரமான வள்ளி திருமண நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாடகத்தை எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தை எப்படியாவது சாவித்திரி கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எப்படியாவது இந்த நாடகத்தை கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேருமே எதுவுமே செய்யல. அப்பந்தான் பார்த்தா திடீர்னு அப்பத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருது. அப்பத்தா வள்ளி திருமண நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பத்தாவோட முகம் எல்லாம் மாறுது. ஆனா அப்பத்தாவ யாரும் கவனிக்கல. எல்லாரும் நாடகத்தை மும்மரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக அப்பத்தாவோட உடம்பு ரொம்ப சரியில்லாம போகுது. ஒரு வழியா அப்பத்தாவ ராஜாங்கம் பார்த்துடுறாரு. ஆத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பதறி போய் கேக்குறாரு. ஐயா ராசாங்கம், மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன ஆத்தா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப பதறி போயிடுறாரு. உடனே மோகனா, சாவித்திரி, தாமரை, சித்ரா, மலரு, காவியான்னு எல்லாரும் அப்பத்தா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என்ன ஆத்தா எதுவும் பண்ணுதா? நான் வேணா டாக்டரை வர சொல்லவா? வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாரு. இல்லையா ராஜாங்கம், இந்த நாடகம் நல்லபடியா நடந்து முடியணும். நான் ஆஸ்பத்திரிக்கோ வீட்டுக்கோ கிளம்புனேன்னு வையேன், சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நாடகத்தை பாதிலேயே நிப்பாட்டிட்டு என் பின்னாடியே புறப்பட்டு வந்துருவாங்க. அப்படி நடக்க கூடாதியா. இந்த பரிகாரம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் 2 பேரும் ஜோசியர் சொன்ன மாதிரி சேருவாங்கய்யா. அவங்களுக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இல்ல ஆத்தா, நம்ம இங்க இருந்து உடனே புறப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, எம்மா உன் உசுர விடையாமா, இந்த நாடகம் பரிகாரம் எல்லாம் முக்கியம், நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம், எந்திரிமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிய பார்த்தா ஆட்டைய களைச்சி விடுறதுல குறியா இருக்காங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு, அடியை கொஞ்ச நேரம் பொறுமையா எதுவும் பேசாம அமைதியா இருங்கடி, எனக்கு படபடபடன்னு வருது, மூச்சு விடவே சிரமமா இருக்கு, பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா உசுர கையில பிடிச்சி வச்சிருக்க மாதிரி மூச்சு வாங்க சோர்வா உட்கார்ந்துருக்காங்க. இந்த நாடகம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாமிய கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் அப்பத்தாவோட கைய பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. மோகனா, சாவித்திரி, சித்ரான்னு சொல்லி எல்லாரும் பக்கத்துல சுத்தி நிக்கிறாங்க. எல்லாரும் நாடகத்தை ஒரு பக்கம் பார்க்க, அப்பத்தாவை ஒரு பக்கம் பார்க்கன்னு சொல்லிட்டு பரபரப்பா இருக்காங்க. முருகரும் வள்ளியும் மாலைய மாத்தி திருமணம் நடந்து முடிஞ்சிருது. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் மாலைய மாத்திடுறாங்க. மாலைய மாத்தவும் இங்க அப்பத்தா வாயில இருந்து ரத்த ரத்தமா வருது. அத பார்த்துட்டு ராஜாங்கம் கிடந்து கதறி அழுகிறாரு. ஆத்தா என்னாச்சு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பதறி போயிடுறாரு. அப்பத்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கவும் சுத்தி நிக்கிற எல்லாரும் ரொம்ப பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வேகமா அப்பத்தாவை பார்க்க ஓடி வராங்க. அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது மேடையில இறங்கி ஓடி வராரு. அப்பா அப்பத்தாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஐயா அப்பத்தாவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையா, திடீர்னு மூச்சு வாங்குது, படபடபடன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ ரத்த வாந்தி எடுக்கிறாங்க, என்னன்னு தெரியல, தூக்குப்பா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சேது தமிழ்ச்செல்வி உட்பட மொத்த குடும்பமும் அப்பத்தாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் கிட்ட ராஜாங்கம் கேக்குறாரு, டாக்டர் என்னாச்சு? நல்லாதான் இருந்தாங்க, காலையில இருந்து நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு படபடப்பா வருது, மூச்சு வாங்குதுன்னு சொன்னாங்க, கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆத்தாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு
ராஜாங்கம் கேட்கவும் அவங்க உங்ககிட்ட படபடப்பா வருது, மூச்சு ரொம்ப வாங்குதுன்னு சொன்ன உடனேயே நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும், ஏன் லேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், நாங்க ஒரு பரிகார விஷயமா கோயில்ல இருந்தோம், அந்த பரிகாரம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பொறுமையா இருன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்தாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் டாக்டர் கிட்ட கேட்கவும், சார் அவங்களோட பிளட்டை டெஸ்ட் பண்ணி சொல்லி அனுப்பியிருக்கோம், இன்னும் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, இப்போதைக்கு பாட்டி அப்சர்வேஷன்ல இருக்காங்க, டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. இங்க மொத்த குடும்பமும் பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, என்னனே ஆத்தாவோட உசுர விடவா இந்த பரிகாரம்லாம் முக்கியம், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா, அப்பவே கூட்டிட்டு வந்திருந்தா அம்மாவுக்கு இந்த மாதிரி ரத்தமா வாந்தி எடுத்திருக்க மாட்டாங்க, ஏனே நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க ராஜாங்கம் எதுவும் பதில் சொல்லாம கண் கலங்கி போய் நிக்கிறாரு. மொத்த குடும்பமும் இடிஞ்சு போய் நிக்காங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டர் வாராரு. டாக்டர் கிட்ட வேகமா ஓடி வந்து தமிழ்ச்செல்வி, சேது, ராஜாங்கம் எல்லாரும் கேக்குறாங்க, டாக்டர் என்னாச்சு, அம்மாச்சி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, இங்க இருக்கிற யாராவது 2 பேர் மட்டும் வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க டாக்டரோட ரூமுக்கு சேதுவும் ராஜாங்கமும் போறாங்க. அங்க போய் பார்த்தா டாக்டர் முகமே சரியில்லை. டாக்டர் முகம் சரியில்லாததை பார்த்துட்டு ராஜாங்கம், என்ன டாக்டர் ஆத்தா உடம்புக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கிறாரு. அப்பந்தான் டாக்டர், ரொம்ப சாரி சார், டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்படியே பதறவும், நான் பாட்டியோட பிளட்டை டெஸ்ட் பண்ணதுல பாட்டியோட ரத்தத்துல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இழுக்கவும், அம்மாவோட ரத்தத்துல என்ன டாக்டர், எதுனாலும் விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், சார் பாட்டிக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க ராஜாங்கமும் சேதுவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ராஜாங்கமும் கேட்கவும், ஆமா சார், இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நீங்க கூட சொன்னீங்களே பாட்டிக்கு படபடப்பா இருக்கு, மூச்சு வாங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, அது இரத்த புற்றுநோயோட கடைசி அறிகுறி, அவங்களுக்கு ஆரம்பத்துல எந்த அறிகுறியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு இப்ப அதோட அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பாட்டி இன்னும் 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாட்டிய நல்லபடியா கவனிச்சுக்கோங்க, அவங்க இன்னும் இருக்க போறது கொஞ்ச காலம்தான், அவங்களோட வயசுக்கு இந்த மாதிரி நோய் வரக்கூடாது, ஆனா வந்துருச்சு, இதுக்கு மேல அவங்களுக்கு மருந்து மாத்திரைன்னு கொடுத்து கொஞ்ச காலம் அவங்கள வாழ வச்சுக்கிடலாம், ஆனா முழுசா அவங்கள இதுல இருந்து குணப்படுத்த முடியாது, ஒரு டாக்டரா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நல்லபடியா பாட்டிய பாத்துக்கோங்க, பாட்டி சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்களை செய்யுங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிடாதீங்க, பாட்டியை கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ராஜாங்கமும் சேதுவும் பார்த்தா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் சொல்லவும், என்ன சார் பண்றது, நாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தோம், டெஸ்ட்ல பார்த்தா இந்த மாதிரி பிளட் கேன்சர்னு வந்திருக்கு, இதுக்கு மேல இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமலாம் என்னால மறைக்க முடியாது, பாட்டிய கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேதுவும் ராஜாங்கமும் பார்த்தா கண் கலங்கி அழுதுகிட்டு டாக்டர் ரூம்ல இருந்து வாராங்க. இவங்களை பார்த்துட்டு தமிழ், சாவித்திரி, மோகனா, சித்ரா, தாமரை, காவியான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. மாமா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, ஆத்தா நல்லா இருக்காங்க, அவங்க இன்னும் ஒரு 2 நாளைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கணுமா, அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் டாக்டர் சொன்ன உண்மைய வெளியில இருக்கிற யார்கிட்டயுமே சொல்லாம மொத்தமா மறைச்சிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க.